ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிப்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக விசாரணை ஆணையத்தில் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் விளக்கம் அளித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையத்தில் முன்னாள் தலைமைச் செயலாளர்களான ராமமோகன் ராவ், ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இன்று ஆஜரானார்கள். அவர்களிடம் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் குழுக்கு விசாரணை நடத்தினார். விசாரணைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ராமமோகன் ராவ் ஆணையத்தில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உண்மையாக பதிலளித்துள்ளதாக கூறினார். காவிரி விவகாரம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபடியே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆலோசனை நடத்தியதாகவும், காவிரி விவகாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை தந்ததாகவும் ராமமோகன் ராவ் தெரிவித்தார். ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க ஆலோசிக்கப்பட்டது என்றும், ஆலோசனையில் இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாகவும் விசாரணை ஆணையத்தில் ராமமோகன் ராவ் தெரிவித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. அந்த சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மேடம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, காவேரி எப்படி காப்பாற்றணும், இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு நம்ம எப்படி செய்ய வைக்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி சில கேள்விகள் கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்கிறாங்க. ஐ டோல்ட் ஷீ லிவ்ட் ஃபார் காவேரி, ஷீ லிவ்ட் ஃபார் தமிழ்நாடு, ஷீ இஸ் லிவிங் ஃபார் தமிழ்நாடு. ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் முன்னாள் தலைமைச் செயலாளர்கள் ஷீலா பாலகிருஷ்ணன், ராமமோகன் ராவ் உள்ளிட்டோரிடம் நடத்தப்பட்ட குறுக்கு விசாரணை குறித்து நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். விக்னேஷ், விசாரணை ஆணையத்தில் நடைபெற்ற குறுக்கு விசாரணையில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டன, யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது, விரிவான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை கமிஷனில் சசிகலாவுக்கு எதிராக சாட்சியங்கள் அளித்திருக்கக்கூடியவரிடம் தாங்கள் குறுக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் கோரியதை அடுத்து நீதிபதி ஆறுமுகசாமி அதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே நேற்றைய தினம் 5 மருத்துவர்களிடம் அவர்கள் குறுக்கு விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு முரண்பட்ட தகவல்களும் வெளியாகியிருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் முன்னாள் தலைமைச் செயலாளரான ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் ராம்மோகன் ராவ், அது மட்டுமல்லாமல் மருத்துவர்களான முரளிதரன், தினேஷ் ஆகியோரும் நேரில் ஆஜராகி இந்த குறுக்கு விசாரணையில் தனது தரப்பு விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் பல்வேறு முக்கியமான தகவல்களை இந்த குறுக்கு விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஜெயலலிதா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் கூறியிருக்கிறார். 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்போதைய தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவ், அரசு ஆலோசகராக இருந்த ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் எவ்வாறு தன் வாதங்களை முன்னெடுத்து வைப்பது என்பது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகளை முதல்வர் வழங்கியிருப்பதாக ராம்மோகன் ராவ் இந்த விசாரணை ஆணையத்தில் நடைபெற்ற குறுக்கு விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்த நாளான 28ஆம் தேதி தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் கலந்து கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டமானது அப்பல்லோ மருத்துவமனையில் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய கருவாக என்னவென்று கூறப்பட்டால், ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிப்பது தொடர்பாக ஆலோசனையானது 2-3 முறைக்கு மேலாக நடைபெற்றிருப்பதாகவும் ராம்மோகன் ராவ் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கூட அந்த முடிவானது செயல் வடிவத்திற்கு கொண்டு போக செல்ல முடியாமல் இருந்ததாகவும் அவரது சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராஜா செந்தில்பாண்டியன் கூட இந்த குறுக்கு விசாரணையின் போது பல்வேறு உண்மை தகவல்கள் வெளிவருகிறது. இதன் அடிப்படையிலேயே நாங்கள் குறுக்கு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்த வாரம் 16ஆம் தேதி ஏற்கனவே இங்கு ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் உறவினரான கிருஷ்ணபிரியா மற்றும் விவேக், ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டனுடைய சமையல்காரர் ராஜம்மா, ஓட்டுநர் கார்த்திகேயன் ஆகியோரிடமும் வரும் காலங்களில் குறுக்கு விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிதன், ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை ஆணையத்தில் இன்று ஆஜரான ஷீலா பாலகிருஷ்ணன், ராமமோகன் ராவ் உள்ளிட்டோரிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து விக்னேஷ் அளித்த தகவல்களை பார்த்தோம். இது குறித்து பல்வேறு தகவல்களை அடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திருவாரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு மக்கள் அதிகாரம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை கைவிடும்படி போலீசார் கோரிக்கை விடுத்தும் போராட்டம் கைவிடப்படாததால் இருதரப்பினரிடமேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். அதேபோல் மன்னார்குடியில் காவிரி உரிமை மீட்பு குழுவினர் BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலாண்மை வாரியத்தை விரைந்து அமைக்காவிட்டால் மத்திய அரசு அலுவலகங்கள் பூட்டு போடப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். அதேபோல் தஞ்சாவூர், திருச்சி தேசிய 4 வழிச்சாலையிலும் காவிரி உரிமை மீட்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் திருப்புல்லானி அருகே ஆதிவாசிகள் போல் வேடமணிந்து காட்டுக்குள் குடியேறும் நூதன போராட்டம் நடைபெற்றது. மக்கள் எழுச்சி கழகத்தினர் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அதேபோல் தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கத்தினர் விருத்தாசலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியார் நகரில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக 100க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணி நடத்தினர். பின்னர் தலைமை தபால் நிலையம் முன்பு அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நாங்குநேரியில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அனுமதியை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட 3 பெண்கள் உட்பட 31 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூரில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற நுழைவாயிலில் 600க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் கோவையில் நாம் தமிழர் கட்சியினரும், மதுரையில் தமிழ் புலிகள் மற்றும் ஆதித்தமிழர் பேரவையினரும், நாகர்கோவிலில், திருப்பூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசையும் அதற்கு துணை போகும் தமிழக அரசையும் கண்டித்து காவிரி ஆறு செல்லும் 9 மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்கள் பேசிய அவர், தருமபுரியில் ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்கனவே அனுமதி கோரியிருந்த நிலையில் திடீரென காவல்துறையினர் அனுமதியை மறுத்ததாக கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவரை துணைவேந்தராக நியமித்தது தமிழகத்தில் உள்ள கல்வி வல்லுநர்களை இழிவுபடுத்தும் செயல் என்றும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு தண்ணீர் விடாமல் ஒருபோதும் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வராது என்றும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். உள்ள கல்வி வல்லுநர்களை அவமதிக்கின்ற விதமாக இங்கே யாருமே இல்லாத மாதிரி வேற எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் நல்லா இல்லை. அதை தான் தவறு. அதை கவர்னர் திருப்பி பெறணும். ஏன்னா இங்கே உள்ள அவங்க எடுபடி அரசாங்கம் இதெல்லாம் எதுக்குமா? அவங்க பாகிஸ்தான்லேருந்து கொண்டாந்து போட்டால் கூட இவங்க கம்முன்னு இருப்பாங்க. அதனால் இவங்க அரசாங்கம்னு இங்கே ஒன்று இருக்குன்னு நீங்கள் வேணால் நம்பலாம், அதை மக்கள் நம்பலை. அதனால தானே இந்த காவேரி போராட்டத்தில் இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நீங்கள்லாம் வந்து செயல்படுங்கன்னு சொல்லி தானே விவசாயிகள் எங்களை கோரிக்கை வைத்து தானே நாங்கள்லாம் எல்லா கட்சிகளும் போராடுறாங்க. காவிரிக்காக பெங்களூர் நோக்கி நடைபயணம் மேற்கொள்ள தயாரா என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் திமுக தமிழர்களுக்காக போராட்டம் நடத்துகிறதா அல்லது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என போராடுகிறார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். காவிரி பிரச்சினைக்காக பாத யாத்திரை திசை தெரியாமல் நடக்கிறது என விமர்சித்த அவர், காவிரிக்காக பெங்களூர் நோக்கி ஸ்டாலின் யாத்திரை மேற்கொள்ளலாமே என்றார். தமிழர்களை ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், திமுக ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்களின் உண்மை நிலை பட்டவர்த்தனமாக வெளியானதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தங்களுடைய அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் நடத்துகிறாங்கல்ல. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர், இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஏன் பெங்களூருக்கு யாத்திரை போகலை? நான் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னு எது அவங்கள தடுத்தது? அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஆதரவாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி முழு ஆதரவாட்டிருக்கிறாரு, சோனியா காந்தி அம்மா முழு ஆதரவாட்டிருக்கிறாங்க, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி ஆதரவாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ஒரு தடையாவது அவங்கள போய் பார்த்து எங்களுக்கு ஏன் நீங்கள் ஆதரவு மாட்டேங்கிறீங்க ஒரு கேள்வி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி நடிகர் சங்கம் சார்பில் நாளை நடைபெறவுள்ள அறவழி போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்த குஷ்பு, காவிரி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
நாளைக்கு அங்கே கேளுங்க, நாளைக்கு பொலிட்டிக்கலி உங்களுக்கு பதில் கொடுக்குறேன், கலந்துக்கிறேன். நாளைக்கு பொலிட்டிக்கலி கேட்கும் போது பதில் கொடுக்குறேன். இந்த நேரத்தில் ஒரு தாயாக நான் வந்திருக்கேன், ஒரு பெண்ணாக வந்திருக்கேன். இந்த நேரத்தில் பொலிட்டிக்ஸ் எதுவுமே பேச நான் விரும்புகிறேன். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளி சீருடையில் மாற்றம் செய்து தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி தற்பொழுது அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சாம்பல் நிறத்தில் பேண்ட்டும் இளஞ்சிவப்பு நிறத்தில் கோடிட்ட மேல் சட்டையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கருநீலத்தில் பேண்ட்டும் கருநீல நிற கோடிட்ட மேல் சட்டையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதை போன்று மாணவர்கள் புதிய சீருடையை தங்கள் சொந்த செலவிலேயே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் தமிழக அரசு ஆலோசனை மேற்கொள்ளவில்லை என்று சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் விவசாயிகளுக்கு உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அப்துல் கலாம் போன்ற வல்லுநர்கள் தமிழகத்தில் எத்தனையோ பேர் உள்ளதாகவும் தெரிவித்தார். துணைவேந்தர் நியமனத்தில் தமிழக அரசிற்கு துளியும் தொடர்பில்லை என்றும் துணைவேந்தரை ஆளுநர் தன்னிச்சையாக நியமித்தது வருத்தமளிப்பதாகவும் கூறினார். துணைவேந்தர் இப்போ தமிழகத்தில் ஆளே இல்லைங்க சார். இப்போ கர்நாடகத்தில் நியமனம் பண்ணியிருக்காங்க. அது தமிழக அரசுடைய கேட்க வேண்டிய கேள்வி. தமிழக அரசாங்கத்துக்கு நேரடியான சம்பந்தம் இல்லை. துணைவேந்தர் நியமனம் செய்வதில் அரசாங்கம் அந்த தேடுதல் குழுவில் ஒரு உறுப்பினர் நியமிக்கிறாங்க. அதோடு அரசாங்கத்தினுடைய பணி முடிஞ்சு போகுது. மீதி அந்த தேடுதல் குழு ஆளுநருக்கு தான் கொடுக்குறாங்க. ஆளுநர் அந்த வேந்தர்ன்ற முறையில் ஆளுநர் தான் அதை முடிவெடுக்கிறார். நேரடியாக அரசாங்கத்திற்கு இது ஒரு துளியும் சம்மந்தம். அரசாங்கத்தை கலந்து ஆலோசிப்பதில்லை, அரசாங்கத்துக்கு தெரிவுபடுத்துவதில்லை. யார் 3 பேர் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 3 பேரில் யாரும் எந்த இதுவும் அரசாங்கத்துக்கு தெரியப்படுது. இதுதான் நடைமுறை. இது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் இப்படி தான் நடைபெறுது. ஆனால் இது ஒரு விஷயத்தில் வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் 2 பேர் நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. அப்துல் கலாம் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்தியாவிலே உயர்கல்வியில் முதன்மையான மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படாது உண்மையிலே வருத்தம் தான். இந்தியாவிலேயே தமிழக அரசு மட்டும்தான் நீட் தேர்வுக்கு இலவச பயிற்சிகள் வழங்குவதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் வரும் 9ஆம் தேதி நீட் தேர்வுக்கான தமிழக அரசின் இலவச பயிற்சி முகாம் தொடங்க உள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க உள்ள 350 மாணவ மாணவிகளுக்கு இலவச கணினி வழங்கும் நிகழ்ச்சி இன்று திண்டுக்கல்லில் நடைபெற்றது. விழாவில் பேசிய வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கல்வித்துறையை மேம்படுத்த தமிழக அரசு பட்ஜெட்டில் 27,400 கோடி ரூபாய் நிதியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே தமிழக அரசு மட்டும்தான் நீட் தேர்வுக்கு இலவச பயிற்சி வழங்குவதாகவும் வேறு எந்த மாநிலத்திலும் இத்தகைய நடைமுறை இல்லை என்றும் அமைச்சர் சீனிவாசன் தெரிவித்தார். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், மாலத்தீவு பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதேபோல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள இலங்கை பகுதிகளிலும் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் கூறினார். இதனால் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகத்தில் போராட்டம் தீவிரமாக அடைந்து வருவதையொட்டி திருநெல்வேலியில் ஐபிஎல் போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஐபிஎல் போட்டிகளை பொதுமக்கள் காணும் வகையில் அகன்ற திரையில் ஒளிபரப்ப திருநெல்வேலி பொருட்காட்சி மைதானத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் ஐபிஎல் போட்டிகள் நடத்த எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு பொருட்காட்சி மைதானத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகத்தில் போராட்டம் நடந்து வருவதால் திருநெல்வேலியில் நடைபெற இருந்த ஐபிஎல் நேரலை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலியிலேருந்து ஐபிஎல் பார்க்குக்கான நிகழ்ச்சிக்கு நம்ம எதுவும் அனுமதி மறுத்திருக்கோமா, இல்லைன்னா அதுக்கான பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி தகவல் எதுவும் சொல்லியிருக்கோமா சார்? இல்லை. ஆமாம் 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 ஆமாம். என்ன மாதிரி சார், அது நிகழ்ச்சியை ரத்து பண்ண சொல்லிட்டோமா இல்லை எப்படி சார்? ஆமாம்மா, அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க தான் ரத்து பண்ணுறாங்க.
அது கன்ஃபார்ம் தானே சார்? ஆமாம் கன்ஃபார்ம். எத்தனை இது சார் நடத்துறதா இருந்துச்சு? உங்ககிட்ட எதுவும் பெர்மிஷன் சொல்லியிருந்தாங்களா? எத்தனை நாள் நடத்துறதுக்கு கேட்டிருந்தாங்க சார்? நான் இன்னைக்கு நாளைக்கு 2 நாள். சரி சார். அவங்க ஃபுல் இந்தியாவில் நடக்காங்க ஆக்சுவலி. சரி சார். பட் இன்னைக்கு இந்தியாவில் 4 இடத்துல, அதில் நம்ம இங்கே ஒரு இருந்துச்சு. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 3000 பேர் வர மாதிரி இருந்துச்சு. சரி சார். சரி. எவ்வளோ இப்போ 2 நாளைக்கு மட்டும் நம்ம அனுமதி பெர்மிஷன் கொடுக்கல என்ன சார்? என்ன காரணம்? அதுக்கு இது நார்மலாக லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வச்சுதான். லா அண்ட் ஆர்டர் அந்த காவிரி இஷ்யூக்கான லா அண்ட் ஆர்டர் தானே சார்? ஆமாம். சரி தேங்க்யூ சார்.